வணக்கம் சார். ஆமாம், சரிங்க சார், அது முடிச்சிடலாம் சார். ஹலோ சார். சரிங்க சார். ஹலோ சார். ஹலோ, நான் ரத்னவேல். நான் B3 ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டராக இருக்கேன். தெரியும் சார், உங்களை நான் பார்த்துருக்கேனே. என்ன சார் இந்த பக்கம்? இவர் யார் சார்? இவன் என் ஃப்ரெண்டு விஷால். ஹலோ சார். ஹலோ சார், ஸ்ருதி இன்டர்நேஷனல் ஹோட்டல்ல இருந்து 2 பேரை அரெஸ்ட் பண்ணீங்களே, அவங்கள நான் பார்க்கலாமா? அவங்கள அரெஸ்ட் பண்ணது உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? சார், அவங்க ரூம்ல கட்டி போட்டதே நான் தான். நீங்க கட்டி போட்டீங்களா? ஆமா சார், அவங்க வந்து எங்க வீட்டு பொண்ணுகிட்ட பாத்தீங்களா பாத்தீங்களா? இவ்வளவு நேரம் என் மேல தப்பு சொன்னவரு நான் ஒரே ஒரு கேள்வியை தான் கேட்டேன், பதில் சொல்ல முடியாம ஓடிட்டாரு பாருங்க. போத நிறுத்துங்க. இது குடும்பம், போலீஸ் ஸ்டேஷன் கிடையாது. எல்லாரும் எல்லாத்தையும் நிரூபிக்கணும்னா யாரும் நிம்மதியா வாழ முடியாது. நீங்க எல்லாம் படிச்ச பசங்க தானே, இப்படியா ஒருத்தர் அசிங்கப்படுத்திப்பீங்க? நான் யாரையும் அசிங்கப்படுத்துறதுக்காக இப்படி செய்யல. உங்களுக்கு உண்மை தெரியணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன். போத விஷால், நாங்க எல்லாரும் அமைதியா இருக்கோன்னு ஆள் ஆளுக்கு பேசாதீங்க. உனக்கு என்னாச்சு? நீ எப்படி எல்லாம் பண்ண மாட்டியே? இந்த இசை சொல்லிதானே நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. சிந்தாமணி, போதும். நீ புதுசா எதையும் ஆரம்பிக்காத. எல்லாரும் அவங்க ரூமுக்கு போங்க. எல்லாரும் போங்க. அச்சச்சோ, கோவத்துல முகம் எப்படி செவந்திருக்கு பாரு. கோவத்தை குறை விஷால். என் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எவ்வளவு சின்ன பையன் தெரியுமா? நீ நீ என்ன மாட்டி விடுறியா? இனிமே வேஸ்டெல்லாம் ட்ரை பண்ணாத. பட்டா எப்படி இசை, எப்படி அந்த ஸ்ரீஜாவால நடந்த விஷயத்தை அப்படியே மாத்தி பேச முடியுது? நானும் நீயும் அந்த ஹோட்டலுக்கு போக ஒரு செகண்ட் லேட்டா இருந்தாலும் நம்ம வர்ஷினி நிலைமை என்ன இருக்கும்? அவளா ஒரு பொண்ணாவ கடைசியில நம்மளே பணம் கொடுத்து பேச வச்ச மாதிரி நடிக்கிறா. ரொம்ப தப்பு. இசை, நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். எனக்கு கேக்குது விஷால். வர்ஷினி உன் தங்கச்சி, உனக்கு அவன் மேல கோவம் வரல? வருது. இன்னும் சொல்ல போனா உன்னை விட எனக்கு தான் அதிகமா அவன் மேல கோவம் வருது. அப்புறம் என்ன இசை, நீயும் நடந்தது அம்மா கிட்ட சொல்லிருக்க வேண்டியதானே? முதல்ல உன் ஃப்ரெண்ட கூட்டிட்டு வந்து ஸ்ரீஜாவை கெட்டவன்னு நீ ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சதே தப்பு தெரியுமா? இப்ப என்ன, நான் என்ன பண்ணாலும் உனக்கு தப்பு, அப்படித்தானே? நீ கோவப்படாம பேசினேன்னா நான் உன்கிட்ட பேசுற விஷால், இல்லனா நம்ம பேசுறதே வேஸ்ட். சரி சொல்லு. நீ ஸ்ரீஜாவை அண்டர் எஸ்டிமேட் பண்ற விஷால். அவ நீ நினைக்கிற மாதிரியான ஆளே கிடையாது. அவளுக்கு காரியம் ஆகணும்னா அவ என்ன வேணாலும் பண்ணுவா, எந்த எக்ஸ்ட்ரீம்க்கு வேணாலும் போவா. அத நான் பக்கத்துல இருந்து பாத்திருக்கேன். அது எனக்கு நல்லா தெரிஞ்சதுனாலதான் நான் வர்ஷினிய ஹாஸ்பிட்டல்ல இருந்து கூட்டிட்டு வந்து அமைதியா இருந்துட்டேன். ஆஹா, என்னால ஒன்ன மாதிரிலாம் அமைதியெல்லாம் இருக்க முடியாது. அவ எப்படி நடிக்கிறா தெரியுமா? எங்க அம்மாவும் அப்படியே நம்பிக்கிட்டு இருக்காங்க அவள. அத்தை ஒன்னும் அவள நம்பல விஷால். ஸ்ரீஜா அவங்கள நம்ப வைக்கிறா. நானும் அதான் உன்கிட்ட சொல்றேன். நான் உன்கிட்ட ஸ்ரீஜாவை பத்தி எவ்வளவு சொல்லிருக்கேன். நீ அதை எதையாவது நம்பிருக்கியா? இல்லல்ல. உனக்குன்னு ஒண்ணு நடக்கும்போது தானே ஸ்ரீஜாவை நீ தெரிஞ்சுக்கிட்ட. அது வரைக்கும் என்ன நீ எவ்வளவு திட்டிருப்ப. இப்ப அத்தைக்கு நடந்துட்டு இருக்கிறதும் அதேதான். அவங்களும் ஒரு நாள் ஸ்ரீஜாவை பத்தி தெரிஞ்சுப்பாங்க. அப்ப எல்லாம் மாறும். அதான் எப்போ இசை? எப்போ ஸ்ரீஜா பண்ற தப்ப எப்பனாலும் நம்ம ப்ரூவ் பண்ணாலும் எதையோ பேசி விஷயத்தையே டைவர்ட் பண்ணி விட்டுறா. அப்படி இருக்கும்போது எப்படி நம்மளால? இதெல்லாம் ஸ்ரீஜாவுக்கு பத்தாது விஷால். ஸ்ரீஜா யாருன்னு தெரியணும்னா முதல்ல அவளோட அப்பாவை அத்தை கண் முன்னாடி நம்ம கொண்டு வந்து நிறுத்தணும். ஸ்ரீஜாவோட அப்பா ரொம்ப தெளிவா தனக்கு குழந்தையே இல்லைன்னு சொல்றாரு.
அவர் அப்படி சொல்றதுக்கான ரீசன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் உடைக்கிறது ரொம்ப கஷ்டம் விஷால். ஸ்ரீஜா தப்பானவன்னு தெரிஞ்சுக்கிட்ட நமக்கே ஸ்ரீஜாவை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இவ்ளோ இருக்கு. அது எல்லாத்தையும் விட்டுட்டு இது எதுவுமே தெரியாத அத்தைய குறை சொல்லாத. எனக்கு கெட்ட கோவம் வரும். என்ன இப்படி பேசிட்டு போறான்? முதல்ல நான் தான் இவ்வளவு புரிஞ்சுக்கணும் போல இருக்கு. எப்ப பார்த்தாலும் ஏதாவது பேசி என்ன கில்ட்டுக்குள்ள தள்ளி விடுற வேலையா போச்சு. இவ்வளவு புரிஞ்சிக்கவே முடியல. ஸ்ரீஜாவுக்கு என் மேல சுத்தமா பயமே இல்லை. அதனாலதான் அவன் சும்மா சும்மா வர்ஷினிக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கா. இன்னைக்கு வர்ஷினிக்கு ஸ்ரீஜா பண்ணது மன்னிக்க முடியாத தப்பு. அது தப்புன்னு தெரிஞ்சோ நான் அமைதியா இருந்தா நான் வர்ஷினி அவமானப்படுத்துற மாதிரி விடக்கூடாது. ஆ, விஷமா? நிஜமா வராக சொல்றேன். ஆமா அத்தை. வர்ஷினிக்கு இவ பண்ண காரியத்துக்கு நான் தான் இவ குடிச்ச கூல்ட்ரிங்க்ஸ்ல விஷத்தை கலந்து கொடுத்தேன். நான் நேரடியா அதை கொடுத்தா இவ குடிக்க மாட்டான்னு சொல்லி ஒரு சின்ன டிராமா பண்ணேன். கரெக்டா நான் எதிர்பார்த்த மாதிரியே அவ வாங்கி குடிச்சிட்டா. ராகவ், விளையாடாத ராகவ். கூல் ட்ரிங்க்ஸ்ல நீங்க எதுவும் கலக்கலல? என்ன பயமுறுத்தணும் தானே இப்படி எல்லாம் சொல்றீங்க? ஸ்ரீஜா, ஆமா ஆமா ஆமா, ராகவ் ரொம்ப நல்ல பையன். அவனுக்கு இந்த மாதிரி வேலை எல்லாம் தெரியாது. அத்தை, விஷத்தை விஷத்தால தான் முறிக்கணும்னு சொல்லுவாங்க. நீங்க கேள்விப்பட்டது இல்லையா? ஏய், இன்னைக்கு நீ பண்ண காரியத்துக்கு உனக்கு மன்னிப்பே கிடையாது. அதான் இப்படி ஒரு காரியத்தை பண்ண துணிஞ்சிட்டேன். இல்ல ராகவ், நீங்க போய் சொல்றீங்க. சரி, அப்படியே நினைச்சுக்கோ. இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு மூச்சு விடவே கஷ்டமாயிடும். அதுக்கப்புறம் அப்படியே உனக்கு மூக்குல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ரத்தம் வரும். அப்புறம் மயக்கம் வரும். அதோட உன் கதை க்ளோஸ். உன்னை கொன்ன பாவத்துக்கு ஒரு 6 மாசம் ஜெயில டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பெயில்ல வெளியே வந்துட்டு வர்ஷினிய கல்யாணம் பண்ணிப்பேன்.